இந்த ஒரு நாள்ல இத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தது ஆன்மீக வரலாற்றிலேயே ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வா அமைஞ்சிருக்கு. பொதுவா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனா பல புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுலயும் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போறதுங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு இத்தனை லட்சம் பேரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வச்சிருக்கு. சித்ர மாசத்துல வர பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்றாங்க. இந்த நாள்ல யம தர்மனோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் சித்ரகுப்தனா படைக்கிறாரு. இந்த நாள்ல சித்ரகுப்தனை வணங்குறதுங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்ற விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல சிவபெருமான வணங்கி கிரிவலம் வரும்போது உங்க உடல்லையும் மனதிலையும் பல நல்ல விஷயம் நடக்கிறதா சொல்றாங்க. இது ஆன்மீக ரீதியா மட்டும் பலன் தராம அறிவியல் ரீதியாவும் பலன் தருது. ஏன்னா அந்த மலையில சுத்தி இருக்கக்கூடிய மூலிகை செடியோட காத்து சுவாசிக்கும் போது உடல்ல இருக்க பல நோய்கள் தீருதாம். இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் பக்தர்களுக்கு சிவன் மேல இருக்க பிரியம் என்னைக்குமே குறையாதுங்கிறதுக்கு சான்றுதான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில கூடியிருக்க இத்தனை லட்ச பக்தர்கள் கூட்டம்.